கரூரில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பேக்கரி கடையை அடித்து உடைத்த இளைஞர்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அராஜகம் செய்த போதை இளைஞர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்தார்களா? நடந்தது என்ன? கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே காணியானம்பட்டி பகுதியில் ஒரு பேக்கரி கடை செயல்பட்டு வருகிறது. அதன் அருகே உள்ள வேப்பங்குடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அடிக்கடி வந்து பேக்கரியில் தின்பண்டங்களை வாங்கி சென்று பணம் கொடுக்காமல் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு வேப்பங்குடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு பிறந்தநாள் கொண்டாடியிருக்கின்றனர். இதற்காக வேப்பங்குடியைச் சேர்ந்த லோகேஷ், சங்கர், நிகிலேஷ், நரேன், பிரசாந்த், இளையராஜா, சந்துரு, கண்ணன், பாரதி ராஜா உட்பட 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மீண்டும் பேக்கரி கடைக்கு வந்து தின்பண்டங்களை வாங்கிக் கொண்டு பணம் தராமல் சென்றிருக்கின்றனர். மேலும் கடையின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தி ஆக்சிலேட்டரை முறுக்கிவிட்டு சத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றனர். இதனை பேக்கரி கடைக்காரர்கள் தட்டி கேட்க அவர்களை தாக்கியும் பேக்கரி கடையை அடித்தும் உடைத்திருக்கின்றனர். மேலும் பாப்பனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் விநாயகர் சிலையை கரைத்துவிட்டு சாலையில் வந்தபோது அவர்களையும் மறித்து கடுமையாக தாக்கியிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் பாப்பனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் கடுமையாக காயமடைந்திருக்கின்றனர். வேப்பங்குடி இளைஞர்கள் சேர்ந்து ஒரு இளைஞரை தாக்கும் வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அறிந்த குளித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் ஏராளமான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். தாக்குதலில் காயமடைந்த பாப்பனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள், பேக்கரி கடை உரிமையாளர்கள், உறவினர்கள் சம்பவ இடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேக்கரி கடையை தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மறியலில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடைபெற்றதால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி மறியலை கைவிட அறிவுறுத்தினர். ஆனால் மறியலை கைவிட மறுத்ததால் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். நள்ளிரவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் பதற்றம் நிலவியது. தற்போது 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காயமடைந்த பாப்பனம்பட்டியைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் நடத்திய வேப்பங்குடி இளைஞர்கள் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.